ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என் மேல சீட்டு போட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து நம்மை மீட்டெடுக்க தான் வந்தாரு. நம்முடைய பாவத்தை அவர் சுமக்க தான் இந்த உலகத்துக்கு வந்தாரு. அவர் வராவிட்டால் நமக்கு ரட்சிப்பும் கிடையாது, மீட்பும் கிடையாது. அவர் எத்தனை பாடுகளை பட்டு நம்மை மீட்டார் என்று இவ்வளவு நேரமாய் இந்த 40 நாள் ஐயா பேசின வார்த்தையின் மூலமாய் நாம் அறிந்து கொண்டோம். இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை சிலுவையிலேயே மொழிந்த 7 வார்த்தைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் வார்த்தையாக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று முதல் வார்த்தையை திலீப் ஐயா பேசினாங்க. 2வது வார்த்தையாக, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று ஜெயசில் ஐயா பேசினார். 3வது வார்த்தையாக, உண்மையாகவே ஒரு விசேஷமான வார்த்தை இது இல்லைங்களா? யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 3வது வார்த்தை, ஸ்திரியே அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய் என்று சொல்லி தன்னுடைய கடமை அங்கே நிறைவேற்றாருங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒவ்வொன்ற நன்மையான காரியத்தை தான் செய்தார். ஒரு தீமை அவர் செய்யவில்லை. அவர் நன்மையான காரியத்தை செய்ததுனால தான் அவரை சிலுவையில் அறைந்தாங்க என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு பாருங்க, மரண தருவாயில் கூட தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தார். அல்லேலூயா. நாம் கூட இந்த உலகத்தில் வாழற நாம் கூட கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடந்தோமானால் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஐயா சொன்னது போல தாய் தகப்பனை கனம் பண்ணணும். இந்த உலகத்தில் வேற ஒன்றை நம்ம கேட்கல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவர் நன்மையானது செய்தாரோ, தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தாரோ, அப்படி போல நாமும் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும் என்று இந்த வார்த்தையில நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவனை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கு அவர் செய்ய வேண்டிய கடமையை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பாய் இருந்த சீஷன் யோவான், அவரை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை, ஸ்திரியே இதோ உன் தாய், சீஷனே அதோ உன் மகன் என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி போல எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1, 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம் என்று நாம் பார்க்கிறோம். நம்ம இந்த உலகத்தில் பெற்றெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை என்ன செய்யணுமா? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். இதுதான் ஆண்டவருடைய பிரதான கற்பனை. நம் பெற்றோருக்கு கீழ்ப்படியலாம் ஆசீர்வாதம் நமக்கு கிடையாது. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. உன் தகப்பனை உன் தாயை நீ கனம் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆயுசு நாட்களை பெருக செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய தகப்பனைய தாயை நாம் நிச்சயமாகவே நாம் கனம் பண்ணணும். இந்த உலகத்துல வயசாயிட்டா நம்ம என்ன செய்கிறோம்? அவங்கள அசட்டை பண்ணக்கூடாது. அடுத்த வாரத்தில் வருது அது. அல்லேலூயா. நம்முடைய தகப்பனைய தாயை நாம் கனம் பண்ணும்போது கர்த்தர் ஆயுசு நாட்களை பெருக செய்கிறார். இதே நீதிமொழிகள் 23, 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. நீதிமொழிகள் 23, 22ஆம் வசனம். ஆமென்.
உன்னை பெற்ற தகப்பனுக்கு நீ செவி கொடு. உன் தாய் வயது சென்றவளா இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும்? நம்ம அசட்டை பண்ணாது என்று திட்டவட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேத வசனத்துல. நாம் என்ன செய்யணும்? வயசான நேரத்துல தாய் தகப்பனை நம்ம நிச்சயமா கனம் பண்ணணும். உன் தகப்பனுடைய சொல்ல நம்ம மறக்க கூடாது, அவங்க சொல்லுக்கு கீழ்ப்படியணும். வயது சென்றவளா இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? அசட்டை பண்ணக்கூடாதுங்க. அதிகமா இந்த நாட்கள்ல கிறிஸ்துவ வீட்டுல கூட அதிகமான தாய் தகப்பனை கனம் பண்ணாது படிக்க அப்படியா வயது சென்றுச்சுன்னா இவங்களுக்கு கவனிக்க முடியாது என்பது என்ன செய்துடுறாங்க? ஓம்ல விட்டுறாங்க. அது நல்லதுங்க இல்லை இல்லைங்களா? கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நாம் அப்படி செய்யவே கூடாதுங்க. அல்லேலூயா. மாமியார் மாமனார் இருக்கட்டும், தாய் தகப்பனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும்னு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாய் செய்து போயிருக்கிறாருங்க. அல்லேலூயா. அவர் ஒரு பாவமும் செய்யலுங்க, நமக்காக அவர் பாவமானார். நம்முடைய பாவமெல்லாம் அவர் மேல சுமந்து கொண்டார். அவர் ஒரு பாவம் செய்யாது இருந்தா அவர் என்ன செய்தார்? ஞானஸ்நானம் எடுத்தாருங்க. எதுக்கு? நமக்கு முன்மாதிரியாய் வைக்கிறதுக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தார். அதே போலதான் அவர் தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை, மரண தருவாயில கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை செய்தது போல நாம் கூட இந்த நாட்களில வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களில இனிமே யார் என்னென்ன செய்யலையோ நாம் இனிமே நம்ம செய்த ஆகணும். தாய் தகப்பன் நிச்சயமா கனம் பண்ணணும். மற்றவங்களை பார்த்து கேலி பரியாசம் செய்யக்கூடாது. இவங்க கிறிஸ்தவங்க வேதத்தை தூக்குறாங்க, தகப்பனை தாயும் கனம் பண்ண, சோறு போடுறதில்ல, துணி கொடுக்கறதில்ல. கனம் பண்ண நான் அவங்கள தூக்கி நம்ம வைக்க போறோம்? அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை வயிற்றுக்கு சாப்பாடு இல்ல, கட்டுறதுக்கு துணி கொடுக்க போறோம், இருக்கிறதுக்கு இடம். இதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாருங்க. அல்லேலூயா. நீ இன்னைக்கு என்ன செய்யற அதான் நாளைக்கு உனக்கு. ஒரு கதை ஐயா அடிக்கடி சொல்லுவாரு. ஒரு தகப்பனுக்கு பிள்ளை என்ன பண்ணானா, சாப்பாடு போட்டு இருந்தா அப்படியா. அந்த தகப்பன் செத்துட்டாரு. அவனுக்கு ஒரு புள்ள இருந்துச்சு. அந்த புள்ள என்ன செய்துச்சான்? அந்த பாத்திரத்தை என்ன செய்துச்சான்? எடுத்து எங்கேயும் ஒழுக்கி வச்சுட்டு அந்த பையன். அப்போ இவன் தேடுறான், அப்பாவுக்கு சாப்பாடு போட்ட அந்த தட்டு சிப்பியை தேடுறானா. ஏன்ப்பா என்ன தேடுறனாக்கா, இது போல நீ அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து நான் தட்டு நான் தான் எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்கு? உனக்கு நான் அதில் போட்டு கொடுக்க தேவையில்லையா? பாருங்க, ரொம்ப இது கருத்தை நம்ம உணரணும். நிஜமாவே துக்கம் தான் வருது. நம்ம தாய் தகப்பனை அசட்டை பண்ணக்கூடாது. வியாதி கூட வரட்டுங்க, நம்ம அவளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தானே நிச்சயமா நம்மளே ஆசீர்வதிப்பார். எந்த வியாதி நம்ம விட்டு நீங்கி போயிடும். நான் பெருமைக்கு சொல்லலை. எங்கள் மாமியார் 3 வருஷம் தான் இருந்தாங்க. எங்கள் வயல 1 வருஷம் 24 குழந்தை மறிச்சிட்டாங்க. நான் அவங்களுக்கு செய்த இதை நான் ஆண்டவர் பார்க்குறாரு. நான் போய் சொன்னாலும் உண்மை சொன்னாலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். எங்கள் பையன் 3 மாதம் கர்ப்பமாக இருக்கிறான் எங்கள் பையன். அப்போது ஒரே வாமிட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவங்ககிட்ட சுகர் பேஷண்ட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் நான் செய்தேன். ஏன் சொல்கிறேன்னா, நான் செய்தது நீங்கள் செய்யணும்னு தான் சொல்கிறேன் நான். அல்லேலூயா. நம்ம செய்யறதுனால நமக்கு ஆசீர்வாதம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன் சீஷன்கிட்ட தன்னுடைய தாயை ஒப்பு கொடுத்தாரோ அப்படி போல நாம் கூட நம்முடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தோமானால் நிச்சயமாய் நம்ம குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாரா.